Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல 100 பால் மேட்சஸ். ஸோ அந்த 100 பால் மேட்சஸோட மூணாவது மேட்ச். ஸோ யாருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பிளேயருக்கும் ஸோ சூப்பர் நார்தன் சார்ஜர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் எக்ஸ்11 ஆப். ஸோ எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 10,000 ரூபாய்க்கு ஃப்ரீ கிவ்அவே. நீங்க ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்ல. 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல இந்த கான்டெஸ்ட் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, 3.5 லட்சம் ரூபாய்க்கான மெகா லீக்ஸும் இதுல வந்து இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கண்டென்ட் பண்றாங்க. இதுல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி இருக்கு, லோ காம்படிஷன், லோ என்ட்ரி ஃபீஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% போனஸ், டிடிஎஸ் ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃப்ரீ. ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ஸை நான் மோஸ்ட்லி இந்த ஆப்ல தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் வேல்ஸ் பிளேயருக்கும் தென் அடுத்த சூப்பர் நார்தன் சார்ஜர்ஸ்க்கும் 7th ஆகஸ்ட் இரவு 11 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குதுங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் வெட்டின்லி லீட்ஸ்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த லீட்ஸோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெனுல இன்சியலா பவர் பிளேல, அதுவும் குறிப்பா இந்த முதல் 3 ஓவர் மினிமம் ஒரு 18 to 20 பால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குரூஷியல். ஸோ 100 பால்ல 5 பால் வந்து ஒரு ஓவரா கணக்கு வச்சிருக்காங்க. ஸோ அந்த வயசு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர் ரொம்ப 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 குரூஷியல். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும், நல்ல சீமும் ஆகும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணணும்னு நினைக்காம கொஞ்சம் அவங்களோட விக்கெட்டை வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக் ஆகும். ஒரு ஹை ஸ்கோர் கூட இந்த இடத்துல அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா அசட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. பட் கடைசியா நடந்த ஒரு 5 மேட்சஸ்ல வந்து ஸ்பின்னர்ஸுமே ஃபாஸ்ட் பாலருக்கு ஈக்குவலா இங்க விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்ல ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா அசட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே ஸ்பின்னர்ஸ் அங்க டாமினேஷன் பண்றாங்க. அதுக்கான ரீசன் ஸோ இங்கிலீஷ் பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ்ல வந்து வீக்கா இருப்பாங்க. அந்த ஒரு ரீசனா கூட இருக்கலாம் அவங்க விக்கெட் எடுப்பதற்கு. பட் இங்க பியூர்லி ஃபாஸ்ட் பாலருக்கு நல்ல ஒரு ஃபேஸோட நல்ல ஒரு பவுன்ஸ் போடக்கூடிய ஃபாஸ்ட் பாலருக்கு இங்க விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இங்க ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தென் ரீசன்ட் ரெக்கார்ட் நான் சொன்ன மாதிரி கடைசி 5 T20ல இங்க 145ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 46 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 25 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸ் 21 விக்கெட்ஸும் வந்து இங்க எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி 5 வருஷத்துல ஒரு 4 முறை 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல வேல்ஸ் பிளேயர் அவங்க தான் வந்து 2 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டை ஆர் டிரா அந்த மாதிரி ஆயிருக்கு. ஒரு மேட்ச் நடக்காம போயிருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா வேல்ஸ் பிளேயர் தான் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க இந்த 2 டீமுக்கும் நடந்த மேட்சஸ்ல. ஃபர்ஸ்ட் நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸ். ஸோ இதோட பிளேயிங் 11 பாசிபிளான பிளேயிங் 11 சொல்லி பாத்தீங்கன்னா ஜாக் கிரவுலி அண்ட் டேவிட் மலான். ஸோ 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் மைக்கேல் பெப்பர், டேன் லாரன்ஸ், ஹாரி ப்ரூக், டேவிட் மில்லர். மைக்கேல் பெப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததா இமாது வாசிம், ஆதில் ரஷீத், மேத்யூ போர்ட்ஸ், அடுத்ததா பேட்ரிக் பிரவுன், தென் முகமது அமீர். இது வந்து நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். தென் வேல்ஸ் பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஜானி பேஸ்டோ அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜானி பேஸ்டோ தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததா டாம் கர்ல்மோர், அடுத்ததா டாம் மபல், லுக் வெல்ஸ், பால் வால்டர், கிறிஸ் கிரீன், மேசன் கிரேன், டேவிட் பைனே, ஜாஸ் ஹல் அண்ட் ரெல்லி மெரிடித். ஸோ இது வந்து வேல்ஸ் பிளேயரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேல்ஸ் பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஜானி பேஸ்டோவும் ஸ்டீவ் ஸ்மித்தும் ஓபன் பண்றாங்க. ஜானி பேஸ்டோ தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி லிமிடெட் ஓவர்ஸ்ல ஜானி பேஸ்டோ குயிக் ஃபயர் நாக் அவுட் வருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் வந்து ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவரை நீங்க வந்து அஸ் அ பிளேயரா மட்டும் உள்ள வச்சுக்கலாம். பை சான்ஸ் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாரோ கிராண்ட் லீக்ல அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு பவர் பிளேவை அழகா ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு
ஒரு பெரிய ஸ்கோரே ஆடிடுவாரு. ஒரு குவாலிட்டியான பிளேயர். இந்த வெனுவுல அவரோட ஆவரேஜும் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜான அந்த விக்கெட் கீப்பரும் அவர் பண்றதுனால அவரோட ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இதுல. அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு சாலிடான ஒரு ஓடிஐ டெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். பட் லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து பிக் பேஸ்ல, அதாவது ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய பிக் பேஸ்ல நடந்த T20s எல்லாத்துலயுமே இன்னிங்ஸ் ஓபன் பண்ணி எல்லா மேட்சஸ்மே கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு நாக் அடித்து இருந்தாரு. குறிப்பா அந்த சிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இல்ல, பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணி ஆடினாரு. நல்ல ஒரு டச்ல தெரியுறாரு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு சின்ன ஒரு அவருக்கு ஒரு மைனஸ் இருக்கு. ஏன்னா இப்பதான் அவருக்கு இன்ஜுரியில இருந்து வராரு. அதுக்கப்புறம் அந்த திரும்பவும் அதே பழைய ஃபார்மை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸா தெரியுது. பட் அந்த பழையபடி அந்த ஓடிஐ நாக் மாதிரி சிங்கிள்ஸா ரொட்டேட் பண்ணி தவறான பால் மட்டும் பவுண்டரிஸ் ஆடினார்னா கூட ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க சான்சஸ் இருக்கு. ரெண்டு பேருமே ஒரு குவாலிட்டியான பிளேயர், ஒரு வெல் நோன் நல்ல ஃபார்ம்ல இருந்த ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ ரெண்டு பேருமே ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்கு. குறிப்பா ஜானி பெஸ்டோக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அவர் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு கண்டிப்பா கேப்டன் எஸ்கேப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டீவ் ஸ்மித்தை நான் பர்சனலா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா ஒரு 50-50 ஹார்ஸ்க்கு கொண்டு போவேன், அவரோட அந்த இன்ஜுரியை மைண்ட்ல வச்சுட்டு. ஸோ டாம் கேட்மர் அவர் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணல. ஸோ ஜானி பெஸ்டர் தான் பண்ண போறாரு. அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்ங்கிறது கொஞ்சம் இல்லை. அது இல்லாம இவர் கொஞ்சம் ஸ்பின்ல கொஞ்சம் வீக்கா இருப்பாருங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸும் ரொம்ப சூப்பர் ஆடுவாரு. பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர் இவரு. ஸோ ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. இவருக்கு எகென்ஸ்டா மேபி யார் பெரிய ட்ரபிளா இருக்க போறாங்கன்னா இமாது வாசிம், ஆதில் ரஷீத், இப்படி 2 குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. தென் அதை தாண்டி டேன் லாரன்ஸ் வேற போல் பண்ணுது. ஸோ இப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் ஆப்போனன்ட் வச்சிருக்கிறது இந்த டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா வந்து இருக்க போகுது. குறிப்பா டாம் கேட்மோட் இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதாங்க வாய்ப்பு இருக்கும். ஆதில் ரஷீத் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட் வந்து இருக்க போகுது டாம் கேட்மோருக்கு. ஸோ டாம் அபல் இந்த டீமோட கேப்டன் அண்ட் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாருங்க. ஸோ டாம் அபலோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பெருசா யாருமே அவரை பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா டாம் அபலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மினிமம் வந்து ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒரு டிஃபரன்சியல் பிக்கா உங்க டீமுக்கு வந்து டாம் அபல் இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். லுக் வெல்ஸ், அடுத்ததான் பால் வால்டர், 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ். பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா மேசன் கிரேன் ஒரு ஸ்பின்னர், கிறிஸ் கிரீன் ஒரு ஸ்பின்னர், டேவிட் பைனே, ஜாசல் அண்ட் ரெல்லி பிரிடித், இப்படி 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர். தென் லுக் வெல்ஸ் ஒரு ஸ்பின்னர், தென் பால் வால்டர் ஒரு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலரா தான் இருக்காரு டொமஸ்டிக் லெவல்ல. ஸோ கிட்டத்தட்ட 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுல அதிகப்படியான ஓவர்ஸ் யார் பவுல் பண்ண போறான்னா கம்பல்சரி அந்த 4 ஓவர், அதாவது அந்த 5 பாலுங்கிறது ஒரு ஓவரா நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு 100 பால்ல. அதுல அந்த 4 ஓவர் அந்த 20 பாலுமே பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம் கிறிஸ் கிரீனுக்கு வந்து இருக்குங்க. கிறிஸ் கிரீன் வந்து பவுல் பண்ணுவாரு. ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேவிட் மலான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் தான். ஸோ இருந்தாலும் அவர் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லாவே பவுல் பண்ணுவார். தென் பேட்டிங்லயுமே செம்ம ஃபார்ம்ல இருக்காரு கிறிஸ்கின் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ பேட்டிங்ல வந்தாலும் குயிக் ஃபயரா ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் 4 ஓவருமே பவுல் பண்றதுனால ஒரு விக்கெட் அவருக்கு சாலிடா அவருக்கு கிடைச்சிடும். கிறிஸ்கினை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடியவர். தென் டேவிட் பைனே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர், அதாவது 15 பால் பவுல் பண்ணுவாரு. ஜாசல் மினிமம் 2 ஓவர், மினிமம் 10 பால், மேக்ஸிமம் 15 பால், மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர், அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அவருக்கு இருக்கும். இவருக்கு ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். ரில்லி மெரிடித் 4 ஓவருமே மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ணிடுவாரு. குறிப்பா அந்த டெத் ஓவர்ஸ்ல அந்த 20வது ஓவரை அவர் தான் பவுல் பண்ணுவாரு. யாரு கூடனா டேவிட் பைனே கூட தான் பவுல் பண்ணுவாரு. இன்சிலா பவர் பிளேல ஜாசல்லும் டேவிட் பைனவும் இன்சிலா பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் கிறிஸ் கிரீன் வந்து இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாரு. டேவிட் மலானோட அந்த லெஃப்ட் ஆர்மரை கன்சிடர் பண்ணி அவருக்கு பவர் பிளேல ஓவர் கொடுத்துருவாங்க. சோ டெத் ஓவர்ஸ்ல ரெல்லி மெரிடித்தும் டேவிட் பைனே தான் பவுல் பண்ணுவாங்க. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரெல்லி மெரிடித்துக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. ஸோ அதே செகண்டா பவுல் பண்ணும்போது டேவிட் பைனேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ரீசென்ட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. மேட்ச் ஆன் மேட்ச் 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு டேவிட் பைனே. ஸோ டொமஸ்டிக் லெவல்ல அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். மேசன் கிரேன் மேட்ச் ஆன் மேட்ச் அவர் விக்கெட் எடுத்து ஃபேண்டசி டீம்ல வந்துட்டு இருக்காரு. பட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியா கொடுத்துருவாங்க. மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர், அந்த ஒரு கான்செப்ட் தான். பால் வால்டர் மேபி ஒரு 5 பால் வரைக்கும் பவுல் பண்ணலாம், 1 ஓவர் பவுல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்காம பியூர் பேட்டரா ஒரு பிஞ்ச் ஹிட்டரா அவரை வந்து பயன்படுத்த கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க.
அதே மாதிரி லுக்வெல்ஸ் மேட்ச் ஆன் மேட்ச் அவர் பவுல் பண்ணிட்டே இருக்காருங்க. டொமஸ்டிக் லெவல்ல விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா ஒரு விஷயம், ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி அவருக்கு கொடுக்கறது இல்ல. 4 ஓவருமே அவருக்கு கொடுத்தாங்க டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல. இந்த T20 பிளாஸ்ட் எல்லாத்துலயுமே 4 ஓவருமே அவர் பவுல் பண்ணாரு. ஸோ அப்ப அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா கொடுக்க சான்சஸ் இருக்கும். ஒரு 2 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவாரு. பேட்டிங்ல வந்தாலும் 20 ரன் சாலிடா அடிச்சிருவாரு. ஸோ இதுதான் இவங்களுக்கான பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல இப்போ அதிகப்படியான ஓவர் யார் பவுல் பண்ண போறா? கிறிஸ் கிரீன் அவங்களோட 4 ஓவர், தென் ரில்லி மெரிடித் அவரோட 4 ஓவர், லுக்வெல்ஸ் வந்து ஒரு 2 ஓவர். ஸோ இதுல ஒரு 10 ஓவர் வந்து இங்கே சரண்டர் ஆயிடுது. மீதி இருக்க இந்த 3 பேருமே மீதி இருக்க ஓவர்ஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. அதுல டேவிட் பைனே கொஞ்சம் மெஜாரிட்டியான ஓவர்ஸ் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகங்க. 4 ஓவருமே ஒரு பவுல் பண்ண வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாயிடுது. மேசன் கிரேன் வந்து ஒரு 3 ஓவரும், தென் ஜாஸ் ஹல் வந்து ஒரு 3 ஓவரும். ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்படிதான் அவங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இதுல டேவிட் பைனேவும் ரில்லி மெரிடித்தும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துருவாங்க. 2 விக்கெட், குறிப்பா அந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். கிறிஸ் கிரீன் போத் இன்னிங்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட். செகண்டா பவுல் பண்ணும்போது நீங்க ரில்லி மெரிடித்தை வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பால் வால்டர் இவரோட டவுன் டொமஸ்டிக் லெவல்ல T20 பிளாஸ்ட்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் எந்த டவுன்ல ஆட வைக்க போறாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கேட்மர் ஒரு ஓப்பனர் தான், ஸ்டீவ் ஸ்மித் இப்போ ஓபன் பண்ணிட்டு இருக்காரு, தென் டாம் அபல் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டவுன்ல வரக்கூடியவர். இப்படி டாப்ல ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃபிட் ஆயிடுச்சு. இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா லுக்வெல்ஸும் ஓப்பன் ஒன் டவுன் பண்ணக்கூடியவர் தான். இப்படி எல்லாருமே டாப் ஆர்டர்ல ஆடுறவங்களா இருக்கிறதுனால பழையபடி இந்த சீசன்ல மட்டும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருந்தாரு பால் வால்டர். இதுக்கு முன்னாடி அவர் மிடில் தான் வருவாரு. ஸோ இந்த அவர் வந்து மிடில் ஆட வைப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அபிஷியல் லைனப் வந்ததுக்கு அப்புறம் மேபி இன்னிங்ஸ் ஓபன் பண்றாருன்னா ஒரு 30% ஆஃப் டீம்ஸ்ல அவர் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அவர் மிடில் ஆர்டர்ல வராருன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல போறதே ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்ததா நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் கிராவ்லி அண்ட் டேவிட் மலான் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ ஜாக் கிராவ்லி கொஞ்சம் இந்த மாதிரி லிமிடெட் ஓவர்ஸ்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி எடுத்தோடனே வராதுங்க. கொஞ்சம் தடுமாறுவார், இன்சியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் தடுமாறுவார். அதுல அவரோட விக்கெட் எடுத்துட்டா தான் போச்சு. இல்லைன்னா ஒரு 40 ரன்ல இருந்து 60 ரன்ஸ் வரைக்குமே அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலுமே அந்த இன்சியெல்லாம் அவருக்கு த்ரெட் தரக்கூடிய பவுலரா 3 பேர் ஆப்போனன்ட் டீம்ல இருக்காங்க. ஸோ டேவிட் பைனே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஜாஸ் ஹல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், தென் கிறிஸ் கிரீன் வந்து டேவிட் மலானுக்காக கண்டிப்பா கொண்டு வருவாங்க. ஆனா கிறிஸ் கிரீன் நிறைய அவர் ஆஃப் பிரேக் பவுலர், பட் அவர் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் எடுத்திருக்காரு இன்சியலாவே. ஸோ லாட் ஆஃப் த்ரெட் இந்த 2 பேருக்குமே இருக்குங்க. இன்சியலா பவர் பேஸ்லேயே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இருந்து ஒரு அட்டாக், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் கிறிஸ் கிரீன் இருந்து ஒரு அட்டாக். ஸோ இப்படி லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால 2 பேருமே கூட இயர்லியா விக்கெட் விழ பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 3 டீம்லயாவது இந்த 2 பேருமே மிஸ் பண்ணிட்டு ஒரு டீமை ட்ரை பண்ணி பாருங்க. மைக்கேல் பெப்பர் ரீசன்ட் ஃபார்ம் ஃபென்டாபிளஸ்ங்க, பயங்கரமா ஆடுறாரு, சூப்பர்வான ஒரு டச்ல இருக்காரு. தென் அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்போ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜும் அவருக்கு இருக்கு. ஸோ பர்சன்டேஜ் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கம்மியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல. டேன் லாரன்ஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா கண்டிப்பா இருக்கு. 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் இவருக்கு தாங்க இருக்கு. ஸோ யாரோட ஓவர்ஸ் ஷேர் ஆகும்னா இமாடு வாசிம் அவரோட 4 ஓவர், ஆதில் ரஷீத் அவரோட 4 ஓவர், மேத் போர்ட்ஸ் அவுட் இருந்து ஒரு 3 ஓவரும், பேட்ரிக் பிரவுன் இருந்து ஒரு 3 ஓவரும், முகமது அமீர் அவரோட 4 ஓவர். ஸோ மேத்யூ போர்ட்ஸ் இருந்து 1 ஓவரும், பேட்ரிக் பிரவுன் இருந்து 1 ஓவர். ஸோ 2 ஓவர் வந்து டேன் லாரன்ஸ், அதாவது 10 பால் அவர் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஹை. தென் பேட்டிங்ல அவரோட ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு, நல்லா ஆடிட்டு இருக்காரு. T20 பிளாஸ்ட் எல்லாத்துலயுமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ். மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் 2 ஓவர் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே இந்த லாங் ஆஃப்ல தான் இருக்கும். 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. இப்போ கண்டிப்பா வந்து அவருக்கு நீங்க ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர் அவர் டேன் லாரன்ஸை பொறுத்த வரைக்கும். ஹாரி ப்ரூக் இந்த லிமிடெட் ஓவர்ஸ்ல பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இல்ல ஒரு பிளேயர் அவரு. மைனஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட டவுன் தான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. மேபி டேன் லாரன்ஸ் 1 டவுன் அண்ட் மைக்கேல் பெப்பர் வந்து 4th டவுன் வந்து 2nd டவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வர பட்சத்துல நீங்க ஹாரி ப்ரூக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். பட் இதே பொசிஷன்ல தான் ஆட போறாங்க. ஹாரி ப்ரூக் தான் வந்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துக்கு வர போறாரு, அதாவது 4th டவுன் 3rd டவுனுக்கு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவரை நம்ம 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறதா பெட்டர். ஏன்னா அவர் பேட்டிங் வரப்போ கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து ஒரு 75 பால் ஆயிடும். கடைசி 25 பால்ல அவருக்கான
ஒரு ஸ்ட்ரைக்குக்கான ஒரு வேல்யூவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பாலோ 10 பாலோ தான் இருக்கும். அப்போ அவரால் ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் தான் அடிக்க முடியும். அது ஃபேண்டஸி டீம்ல வருமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். டேவிட் மில்லர் இவர் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல பயன்படுத்திக்கலாம்? சேஸ் பண்றப்போ ஒரு டிஃபரன்ஷியல் பிக் அவர் ட்ரை பண்ணலாம். சேஸ் பண்றப்போ என்ன வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வந்து அவரால் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஒரு பேட்டிங் வருவார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல அது ஒண்ணு. தென் ஃபீல்டிங் பொசிஷன் இந்த லாங் ஆஃப்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க ஃபீல்டிங் பண்ணும்போது ஸ்லாக் ஓவர்ஸ்ல லாட் ஆஃப் விக்கெட்ஸ் போகும். அது எல்லாமே ஸ்டேட் பவுண்டரிஸ்ல தான் நிறைய கேச்சஸ் கிடைக்கும். அது எல்லாமே இவருக்கு போக வாய்ப்புகள் அதிகம். ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா அதுல ஒரு 16 பாயிண்ட் கிடைச்சிடும். ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்டோட ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். தென் பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் இவருக்கு அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவர் வந்து ஃபேண்டஸ் டீம்ல வந்துடுவார் அந்த 20 ரன் அடிச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கால்குலேட்டர்ல நீங்க செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு மெஜாரிட்டியான டீம்ஸ்ல அவரை ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 6 டீம் வரைக்கும் செகண்டா பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் வந்து டேவிட் மில்லருக்கு கொடுங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் அந்த ஆடிட்டிங் எபிலிட்டிக்கு வாய்ப்பு இருக்குது. 20 ரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது கடைசி கட்டத்துல வந்து ஒரு 10 பால்ல ஒரு 20 ரன் அடிச்சிடுவார். அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்குமானா செகண்ட் இன்னிங்ஸ்ல அது கொஞ்சம் டவுட் தான். பை சான்ஸ் நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் வின் பண்ணிடுவாங்க ஒரு டீம் நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க டேவிட் மில்லருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்போனன்ட் டீம் சேஸ் பண்ணாம வந்து இவங்க வின் பண்ணிடுவாங்கிற ஒரு டீம் போட்டீங்கன்னா அதுல டேவிட் மில்லர் இம்பார்ட்டன்டா இருப்பாரு. பட் சேஸ் பண்ற டீம் இங்க மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேஸ் பண்றப்போ டேவிட் மில்லருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இமாது வாசிம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஆதில் ரஷீத் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. என்ன ரீசன்? இமாது வாசிமுக்கும் ஆதில் ரஷீத்துக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷன் என்ன அப்படின்னா இமாது வாசிமா பவர் பிளேல யூஸ் பண்ணுவாங்க. பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரோட பாலை கொஞ்சம் பார்த்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஆதில் ரஷீத் மிடில் ஓவர்ஸ்லயும் டெத் ஓவர்ஸ்லயும் போல் பண்ணுவார். குறிப்பா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் போல் பண்றதுனால அதுல ஒரு விக்கெட் கிடைக்கும். இந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு விக்கெட் அப்படிங்கிறப்போ இவரோட பால்ல கண்டிப்பா அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஆப்போனன்ட் டீம். 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்ப இதுல டெத் ஓவர்ஸ்ல அந்த 16 ஓவருக்கு அப்புறம் இவர் ஒரு ஓவர் போல் பண்ணிடுறாரு. மீதி இருக்க 3 ஓவர் 2 ஓவர் யார் போல் பண்ணுவோம் அப்படின்னா முகமது அமீர் இருந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 1 அல்லது 2 ஓவர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல டெத் ஓவர்ஸ்லயும் அவர் போல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாரு. யூஸ்வலா பேட்ரிக் பிரவுனை தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல அந்த 20வது ஓவரை போல் பண்ண வச்சிட்டு இருக்காங்க அந்த டொமஸ்டிக் லெவல்ல. ஸோ பேட்ரிக் பிரவுன் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா அவருக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. மேத் போர்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ முகமது அமீர் இருந்து 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா பேட்ரிக் பிரவுன் அந்த 20வது ஓவர் அவள் தான் போல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் அவர் கிடைச்சிடும். ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் உங்களுக்கு வந்து இருப்பாரு. பேட்ரிக் பிரவுன் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா வந்து இருப்பாரு. சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு 14 பிளேயர்னு பாத்தீங்கன்னா டேவிட் மலான் 1, மைக்கேல் பெப்பர் 2, டேன் லாரஸ் 3, டேவிட் மில்லர் 4, ஆதில் ரஷீத் 5, தென் முகமது அமீர் 6, தென் இமாது வாசிம் 7. இந்த 7 பேரும் நார்தன் சூப்பர் சார்ஜர்ஸ்ல இருந்தும் வெல்ஸ்ஃபேர்ல இருந்து ஜானி பேஸ்டோ 1, ஸ்டீவ் ஸ்மித் 2, டாம் அபிள் 3, லுக் வெல்ஸ் 4, ரெல்லி மெரெடித் 5, கிறிஸ் கிரீன் 6, தென் டேவிட் பைன் 7. இந்த 7 பேரும் வேல்ஸ் பிளேயர்ல இருந்து. இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கலெக்ஷன்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ ரெல்லி மெரெடித்துக்கு ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். ஜானி பெஸ்டோ சேஸ் பண்ண போறாருன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டனாவோ கொடுத்துருங்க. அதே மாதிரி கிறிஸ் கிரீனோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் டேவிட் மலனோட ரீசன்ட் ஃபார்ம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. T20 பிளாஸ்ட் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். பட் ஆப்போனன்ட் டீம்ல அந்த ஒரு சின்ன ஒரு த்ரெட் இருக்கு. அந்த அவர் அதனால மட்டும் அந்த கிரீன் இருக்கிறாரு மட்டும்தான் நான் அவர் கொஞ்சம் ஒரு 50-50 ஆப்ஷன் சொன்னேன். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு டீம்லயாவது அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. தென் மைக்கேல் பெப்பர் கண்டிப்பா 1 டவுன் தான் வர போறாரு அப்படின்னு சொல்லி சீட்ல இருக்கு அப்படின்னா அபிஷியல் சீட்ல இருக்கு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு டீம்ல வைஸ் கேப்டனா கொடுத்துருங்க. அந்த விக்கெட் கீப்பருங்கிற அட்வான்டேஜ் மூலியமாவும் சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ டேன் லாரஸ் as usual 2 ஓவர் போல் பண்ண போறாரு. தென் பேட்டிங் வந்து ஆட போறாரு. வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. அதை தாண்டி வேற யாருக்கான ஆப்ஷன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ முகமது அமீர் அவருக்கு வந்து
ஒரு கேப்டனோ அது வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த வெனுவில் கொஞ்சம் யூஸ்வலி பிச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல செகண்டா போல் பண்ணும்போது ஆதில் ரஷீதுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.